அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். இப்போ தொல்காப்பியமும் திருக்குறளும் சேர்த்து பார்க்குற மாதிரி ஒரு கட்டுரை. வள்ளுவம் திருக்குறளில் தொல்காப்பியரோட அந்த மடல் சம்பந்தமான செய்தி எப்படி திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறது அந்த கட்டுரை. கட்டுரைக்குள்ளே போகலாம். கட்டுரை தலைப்பு வள்ளுவத்தில் தொல்காப்பிய மடலேறல். முன்னுரை. தலைவனும் தலைவியும் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையால் காதல் கொள்கின்றனர். இயற்கை புணர்ச்சியில் ஒருவரை ஒருவர் கண்டு ஐயம் கொண்டு தெளிந்து காதல் கொண்டு பாங்கன் பாங்கி உதவியால் இன்பம் அனுபவித்து பகற்குறி இரவு குறியின் மூலம் களவை வளர்த்து வருகின்றனர். அத்தகைய களவு அலரின் மூலம் ஊரார் சிலருக்கு தெரிந்தவுடன் தலைவியின் தாய் அவளை இற்செரித்து வீட்டினுள் அடைத்து வைக்கின்றார். தலைவியை இதுவரை நேரில் பார்த்து பேசிய மகிழ்ச்சி அற்றுப்போன தலைவன் அந்நிலையில் பலவாறு மனதிற்குள்ளேயே புலம்பி தவிக்கின்றான். பின் தலைவியை முழுமையாக பெற என்ன வழி என சிந்திக்கின்றான். இறுதியில் தலைவியை பெற மடலேறல் என்ற ஒன்றே சிறந்தது என்ற தீர்வுக்கு அதனை செயல்படுத்துகின்றான். தொல்காப்பியர் சுட்டிய மடலேறல் பற்றிய செய்தியை வள்ளுவரின் திருக்குறளோடு ஒப்பிட்டு ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். மடல். தலைவன் தலைவி மீது கொண்ட காதலுக்கு தடை ஏற்படும்போது பனங்கருக்கால் குதிரை போல் செய்து தலைவியின் உருவம் தாங்கிய ஒன்றை கையில் ஏந்தி அப்பனங்கருக்கால் செய்யப்பட்ட அக்குதிரையின் மேல் அமர்ந்து தலைவி வாழும் ஊரில் உள்ள தெருவின்கண் தலைவன் ஊர்ந்து வருவான். அப்போது அவன் ஊர்ந்து வர வர பனங்கருக்கு தலைவனின் உடலை கிழித்து இரத்தம் செந்நீராக தெருவில் ஓடும். தலைவனின் இத்தகைய இரங்கத்தக்க நிலையை கண்ட ஊரார் தலைவியின் பெற்றோரிடம் சென்று தங்கள் மகளை இத்தலைவனுக்கு மணம் செய்து கொடுங்கள் என சம்மதம் கேட்பர். தலைவியின் பெற்றோரும் தலைவிக்காக உடலை உயிர் போகும் அளவுக்கு வருத்திய தலைவனின் இச்செயலை கண்டு உயிரையே தன் மகளுக்காக போக்க எண்ணிய தலைவன் தலைவியை தன் உயிர் போல் வைத்து காப்பான் என எண்ணி அவனுக்கு மணமுடித்து கொடுக்க சம்மதம் தெரிவிப்பர். இதுவே மடலேறும் தலைவனின் நோக்கமும் ஆகும். தொல்காப்பியரின் மடல் செய்திகள். தொல்காப்பியர் தம் பொருளதிகாரத்தில் 3 நூற்பாக்களில் மடல் பற்றிய செய்திகளை கூறியுள்ளார். அகத்திணையியலில் ஒரு பெண் மடலேறாத தன்மையையும், பெருந்திணையில் மூத்த வயதுடைய ஆண் இளைய பெண்ணை பொருந்தாமல் காதல் செய்து அவளை பெறாத நிலையில் மடலேறிய திறத்தையும், ஒத்த தலைவனும் தலைவியும் மேற்கொள்ளும் களவு வாழ்வில் நற்றாயின் இற்செரிப்பால் தலைவியை இனி சந்திக்க இயலாது என்ற இறுதி நிலையில் தலைவன் அவளை மடலேறியே பெறுவேன் என கூறுவதாக தலைவன் கூற்றில் தொல்காப்பியர் மடன்மார் கூறும் இடனுமார் உண்டே என பொருளதிகார களவியல் 3வது நூற்பாவில் தலைவன் கூற்றில் இறுதியாக சுட்டுகின்றார். தொல்காப்பியரின் இக்கருத்தையே வள்ளுவரும் தம் நாணுத்துறவு உரைத்தல் என்னும் 114வது அதிகாரத்தில் சுட்டுகின்றார். மடலே துணை. காதல் வயப்பட்டு இன்பத்தை அனுபவித்த தலைவனுக்கு தலைவியின் தாயினது இற்செரிப்பானது தொடர்ந்து தலைவியது இன்பத்தை பெற முடியாமல் தடைபெறுகின்றது. அவளை அடைய மனதில் பல்வேறு குழப்பங்களுடன் நிம்மதியின்றி தவிக்கின்றான். இறுதியில் மடலேறி தலைவியை பெறுதல் என எண்ணுகின்றான். தலைவனுக்கு மடலே இறுதி வழி என்பதை தொல்காப்பியரின் மேற்கண்ட பொருளதிகார வழி வள்ளுவர் காமம் உழந்து வருத்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வழி. காமம் உழந்து வருத்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வழி என 1131வது திருக்குறளில் சுட்டுகின்றார். துன்பத்தை தாங்காது. காதலி இல்லாது வாழும் துன்பத்தையும் தவிப்பையும் பொறுத்து கொள்ள முடியாத என் உயிரும் உடலும் மடலேற துணிந்து விட்டன என்பதாக தலைவன் நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து என 1132வது திருக்குறளில் மொழிகின்றான். நானும் ஆண்மையும் துறந்தவன்.
இத்தலைவியை பார்ப்பதற்கு முன் நாணமும் ஆண்மையும் நிறைந்தவனாக காணப்பட்டேன். ஆனால் தலைவியைக் கண்டு அவள் மேல் காதல் கொண்ட பின் இன்று அவளுக்காக அவளைப் பெறுவதற்காக நாணத்தையும் ஆண்மையையும் இழந்தவனாகி மடலேறத் துணிந்து விட்டேன் என தன் செயலை தலைவன் சுட்டுகின்றான். திருக்குறள் 1133வது குறளில். மற்றுமொரு குறளில் தலைவன் தலைவி மீது கொண்ட காமமாகிய வெள்ளம் எனது காமக் கடும்புனல் உய்க்குமே நானொடு நல்லாண்மை என்னும் புனை என காமத்தையும் காமத்தையும் அடித்து சென்று விட்டது என மற்றுமொரு குறளில் தலைவன் என்ன சொல்கிறான்னா, காமமாகிய வெள்ளம் எனது காமக் கடும்புனல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை என்னும் பூனை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நாணத்தையும் அந்த ஆண்மையாகிய அந்த வீரத்தையும் அடித்து சென்று விட்டதாக குறள் 1134 திருக்குறள் தலைவன் சுட்டுகின்றான். தலைவி மடலை தந்ததாக. தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் உள்ளம் தொலைத்த காதலர்கள் பிரிவு ஏற்பட்ட பின் அவர் தம் நினைவை மறக்க மாட்டாது எந்நேரமும் காதல் துயரில் வாடுவர். எனினும் மாலை நேரம் அவர்களின் பிரிவு துயரை மிகுவிக்கும். காலை மதிய வேளைகளில் எல்லாம் பல அலுவல்களை மேற்கொள்ளும் தலைவனும் தலைவியும் பலரை சந்திப்பதால் தங்களுக்குள் அதிகம் வருந்துவதில்லை. வருந்துவதற்கு நேரமும் கிடைப்பதில்லை. மாலை பொழுதும் இரவு நேரமும் எந்த அலுவல்கள் இன்றி தங்களுக்கே உரியதாகையால் தாங்கள் களவு மேற்கொண்ட தலைவனையோ தலைவியையோ நினைத்து வருந்துவர். இங்கு திருக்குறள் தலைவன் தலைவியை பிரிந்து மாலையில் வருந்துகின்றான். மாலை நேர துயர் அவனை மிகுதியாக வாட்டுகின்றது. அதனை தாங்கிக் கொள்ள இயலாத அவன் தனக்குள்ளேயே தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் உயர் தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர் அப்படின்னு திருக்குறள் 1135 புலம்புகின்றான். இதில் தலைவன் முன்பு நான் மாலை துயர் மடல் ஆகிய இரண்டையும் அறிந்திருக்கவில்லை. இவ்விரண்டையும் மாலை போன்ற சிறிய தொடியை உடைய அணிந்த தலைவி எனக்கு தந்துவிட்டாள் என கூறுகின்றான். இரவிலும் எண்ணுவேன். தலைவியையும் அவளது பேதமை தன்மையையும் மறக்க முடியாத நான் அவளை அடைவதற்காக உரிய மடலேறலை பற்றியே நடு இரவிலும் மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கு என் கண் என 1136வது குறளில் எண்ணுகின்றேன் என கூறுகின்றான் தலைவன். அவளை பெறுவதற்காக மடலேறுதல் என்பதை பற்றியே தூங்காமல் நடுச்சாமத்திலும் எவ்வாறு மடல் ஏறுதல் எப்பொழுது மடல் ஏறுதல் என்றவாறே தன் மனம் சிந்தித்து இருக்கின்றது என்கின்றான். மடலேறி தலைவியை பெறுதல் என்ற நிலைக்கு தலைவன் வந்தபின் அதை செயல்படுத்துவதற்குரிய சூழல் காலம் நேரம் அதனால் ஏற்படும் விளைவு போன்றவற்றை பற்றியே தலைவன் சிந்தித்து கொண்டிருக்கின்றான். மடல் ஏறா பெண்மையே சிறந்தது. ஆண்களுக்கு மட்டுமே முற்காலத்தில் மடல் ஏறும் பண்பு இருந்தது. பெண்களுக்கு அந்நிலை அவர்கள் கொண்ட நாணத்தின் காரணமாக விளக்கப்பட்டிருந்தது. தொல்காப்பியர் எந்த நிலத்து பெண்ணும் காதல் தோல்வியால் மடல் ஏறுதல் இல்லை என்பதை எத்தினை மருங்கினும் மகடுவு மடல்மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினில் 38 உரைக்கின்றார். தொல்காப்பியரின் இப்பண்பை திருக்குறள் தலைவன் மடலேறா பெண்மையின் பண்பே சிறந்தது என கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது இல் என 1137வது திருக்குறளில் இவ்வாறு மொழிகின்றான். இரவிலும் எண்ணுவேன். தலைவியையும் அவளது பேதமை தன்மையையும் மறக்க முடியாத நான் அவளை அடைவதற்காக உரிய மடலேறலை பற்றியே நடு இரவிலும் மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கு என் கண் என 1136வது குறளில் எண்ணுகின்றேன் என கூறுகின்றான் தலைவன். அவளை பெறுவதற்காக மடல் ஏறுதல் என்பதை பற்றியே தூங்காமல் நடுச்சாமத்திலும் எவ்வாறு மடல் ஏறுதல் எப்பொழுது மடல் ஏறுதல் என்றவாறே தன் மனம் சிந்தித்து இருக்கின்றது என்கின்றான். மடலேறி தலைவியை பெறுதல் என்ற நிலைக்கு தலைவன் வந்தபின் அதை செயல்படுத்துவதற்குரிய சூழல் காலம் நேரம் அதனால் ஏற்படும் விளைவு போன்றவற்றை பற்றியே தலைவன் சிந்தித்து கொண்டிருக்கின்றான்.
மடல் ஏறா பெண்மையே சிறந்தது. ஆண்களுக்கு மட்டுமே முற்காலத்தில் மடல் ஏறும் பண்பு இருந்தது. பெண்களுக்கு அந்நிலை அவர்கள் கொண்ட நாணத்தின் காரணமாக விலக்கப்பட்டிருந்தது. தொல்காப்பியர் எந்த நிலத்து பெண்ணும் காதல் தோல்வியால் மடல் ஏறுதல் இல்லை என்பதை எத்தினை மருங்கினும் மகடுவு மடல்மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினில் 38 உரைக்கின்றார். தொல்காப்பியரின் இப்பண்பை திருக்குறள் தலைவன் மடலேறா பெண்மையின் பண்பே சிறந்தது என கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது இல் என 1137 திருக்குறளில் இவ்வாறு மொழிகின்றான். முடிவுரை. ஒத்த ஊழின் வசத்தால் களவு கொண்ட தலைவியினது இன்பத்தை அவளது எச்சரிக்கப்பட்ட சூழலால் பெற இயலாத தலைவன் அவளது நினைவுகளை எண்ணி பலவாறு புலம்பித் தவிக்கின்றான். இறுதியில் மடலேறி தலைவியை பெறுதலே சிறந்த வழி என தொல்காப்பிய தலைவன் கூறியதையே வள்ளுவத் தலைவனும் மொழிகின்றான். தொல்காப்பியர் பெண்கள் மடலேறுதல் இல்லை என்ற கருத்தை வள்ளுவர் ஏற்று மடலேறா பெண்மை சிறந்தது என தலைவனின் வாயிலாகச் சுட்டுகின்றார். மேலும் தொல்காப்பியர் மடல் பற்றி தொட்டு தந்துவிட்டு சென்றதை வள்ளுவர் தொடர்ந்து செல்கின்றார். வள்ளுவத் தலைவன் நாணத்தையும் ஆண்மையையும் தலைவியின் களவால் இழந்து மடலேற துணிந்து இரவிலும் மடல் ஏறலை பற்றியே சிந்தித்து செயல்படுத்துகின்றான். நன்றி, வணக்கம்.